மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சோம்பு, இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு, கொஞ்சமாக கீயும் ஊற்றிட்டு, பிரியாணிக்கு தேவையான பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், பட்டையை போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இது கூடவே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு காளான் பிரியாணி செய்யறதுக்கான ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2 தக்காளி அரைச்சி வச்சு அதையும் ஆட் பண்ணிவிட்டு பியூரி மாதிரி அதையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டு லைட்டாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடுங்க. இப்போது ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லாமே நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு வந்து லைட்டாக அந்த மஷ்ரூமுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து தேவையான அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் ஊற வச்ச ரைஸையும் வந்து ஆட் பண்ணிட்டேன், அதை கேப்சர் பண்ண முடியல. ஸோ ரைஸும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக நெய், அப்புறம் புதினா ஆட் பண்ணி விசில் விட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியான காளான் பிரியாணி ரெடி.